வணக்கம் நண்பர்களே. சோ இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் ஷர்துல் தாக்கூரோட சம்பவத்தை பத்தி தான் பேச போறோம். அதாவது ஆக்சுவலா அவர் வந்து அன்சோல்டா இருந்தாரு இந்த ஐபிஎல்ல, புரியுதா உங்களுக்கு? சோ மோசின் கான் இன்ஜுரினாலதான் ஷர்துல் தாக்கூரை ரீப்ளேஸ்மெண்டா உள்ள எடுத்துட்டு வந்தாங்க லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். நம்ம எல்லாரும் என்ன நினைச்சோம், ஐயோ அந்த டீம்ல ஆல்ரெடி போலர்ஸ் இல்ல தாக்கூர் வேற வந்துட்டானா ரன்னை வாரி கொடுப்பாரு. தாக்கூர் வந்து ரெண்டு டைமென்ஷன், எப்படின்னா ஒன்னு ரன்னை வாரியும் கொடுப்பாரு, சில டைம்ஸ்ல விக்கெட்ஸாவும் பயங்கரமா எடுப்பாரு. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா தாக்கூர். அதனாலதான் அவர் லாக் தாக்கூர்னு சொல்றோம். ஃபர்ஸ்ட் மேட்ச்ல சூப்பரா போட்டு 2 விக்கெட் எடுத்தாரு. ஆனா அவருக்கு தேர்ட் ஓவர் ஃபோர்த் ஓவர் ரிஷப் பண்ட் கொடுக்கல. பட் இந்த மேட்ச்ல ஃபுல் 4 ஓவர்ஸ் போட்டாரு. எஸ்பெஷலி நியூ பால்லையும் ஒரே ஓவர்ல 2 க்ரூஷியல் விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா கேமே செட் ஆச்சு. அப்புறம் லாஸ்டாவும் வந்து 2 விக்கெட் எடுத்தாரு. ஓவரால் 4 விக்கெட்ஸ். அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் ஷர்துல் தாக்கூர். கண்டிப்பா இந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் அவங்களுக்கு பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு 2 மேட்ச். அதுல எந்த டவுட்டுமே இல்ல. இன் ஃபியூச்சர் கேம்ஸும் வந்து பாத்தீங்கன்னா ஷர்துல் தாக்கூர் கிட்ட வந்து அதிகமா எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. நியூ பால்ல என்னைக்குமே ஒரு போலர் விக்கெட் எடுத்து கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க ஒரு 2020ல, அது வந்து பாத்தீங்கன்னா இட் கிவ்ஸ் லாட் ஆஃப் வேல்யூ டு த டீம்ங்க. எல்எஸ்ஜி மாஸ் வின், அதுக்கு முக்கியமான காரணம் ஷர்துல் தாக்கூர். அதுல எந்த ஒரு டவுட்டும் இல்ல மக்களே.